வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். இந்த இருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை இலையில் நிற்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இல்லைன்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆயத்த பணியில் வந்து தீவிரமாக இறங்கியிருக்கார் ஓபிஎஸ். ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வலுவாக நம்ம ஜெயிச்சுன்ற மாதிரி. அப்போ தேனி, பெரியகுளம் இந்த பகுதியெல்லாம் தென் மாவட்டங்களை விட்டு கொடுக்க போகிறாரா? இந்த பக்கம் இருக்க அவரோட சொந்த மாவட்டத்தில் விட்டு கொடுக்க போகிறாரானா இல்லை. அங்கே பார்த்திங்கன்னா ஜெயபிரதீப்னா ஓபி ரவீந்திரநாத் நிற்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் தகவல் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 2 இடங்களும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிமுகவோட சின்னத்தில் நிற்கிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லைன்ற மாதிரி சொன்னாலுமே ஒருவேளை அதிமுக ஆட்சி வந்த அப்புறம் நான் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்ற மாதிரி இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லியை சமாளிச்சிருக்காரு. ஒரு 4-5 பேருக்கு அமைச்சர் பதவி தரதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வாக்குறுதி கொடுக்காம தேர்தலுக்கு அப்புறம் ஸோ அண்ணாமலை ஜெயிச்சா அண்ணாமலைக்கு, வானதி சீனிவாசனுக்கு, நைனா நயந்திரன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர் அவையில் பார்த்தீங்கன்னா இடம்பெறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.